கிளாஸ்க்குள்ள வரும்போதும் சரி எதனாச்சும் முடிக்கும் போதும் சரி நம்ம ஹோஸ்ன்னு சொல்றோம்ல, அதுக்கான மீனிங் என்ன? ஹோஸோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஹோசி ஷினரபுன்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, நீ உள்ள வரும்போது நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன், எல்லா கஷ்டத்தையும் எவ்வளோ இதுனாலும் நான் அதை ஏற்றுட்டு உள்ள வரேன்றதை நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வரா மாதிரி. ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். ஓகே, ஹோஸ்ன்றோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் இதுதான். ஸோ உள்ளே வரும்போது நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணல, எவ்வளோ ஹார்டாக ட்ரெயின் பண்ணாலும் அதை நான் பண்ண ரெடியாக தான் உள்ளே வரேன்றது நீ சொல்லிட்டு வர்றது தான் அந்த ஹோஸ். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இல்லை வந்து இப்போ சார் எங்கன்னா பார்க்கும்போது நம்ம விஷ் பண்ணுறோம், குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறோம். வித்தின் டோஜோவில் வந்து நம்ம வந்து குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறது கிடையாது. இங்கே டேர்ம்ஸ் எல்லாமே வேறு. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை உன் செம்பாய் உன் ட்ரைனிங் பார்ட்னரை பார்க்கும்போது நீ ஹோஸ்ட் சொல்லலாம், இப்போ மாஸ்டர் பார்க்கும்போது ஹோஸ்ட் சொல்லலாம். நான் என்னோட மாஸ்டரும் ஹோஸ்ட் பண்ணி விஷ் பண்ணுவேன். அது ஒரு ரெஸ்பெக்ட்.